அவரை யாரோ கொலை செய்து அவரின் சொந்த இடத்திலேயே புதைத்து விட்டனர். கொலைகாரன் யார்? பரபரப்பு செய்தி. அதனால என்ன மாதவா, தெய்வத்துக்கிட்டே நடிக்கிறியா? ஆமா, சம்பவம் நடந்த அன்னைக்கு கவிதா வீட்டுக்கு போனியே, உயிலை எடுத்தியா இல்லையா? உயிலை எடுத்தையே இல்லையா மாதவா? உயிலை எடுத்தையோ இல்லையோ, அநியாயமா அன்னைக்கு அந்த ஆகாஷோட உயிரை எடுத்துட்ட. கொலைய நீ பண்ணிட்டு பழிய உன் தங்கச்சி புருஷன் மேல போட்டுட்ட. அநியாயமா ஒரு அப்பாவிய பழி வாங்கிட்டியே மாதவா. உனக்கு நானே பெட்டர். நான் எங்கேயும் போல எந்த உயிலையும் எடுக்கல, எனக்கு எதுவும் தெரியும் தெரியாது. நான் தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தனே மாதவா. நீ கவிதா வீட்டுக்குள்ள போன, நீ போறத நான் பாத்துக்கிட்டே தான் இருந்த. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரொம்ப பதட்டமா வெளியே ஓடி வந்த. உயில் உங்ககிட்ட மாட்டில போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உள்ள நீ ஒரு கொலையே பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை மாதவா. பாடா அப்பாட கற்பா மாதவா நீ. நான் யாருன்னு தெரியும்ல ராஸ்கல். அனாவசியமா ஏதாவது பேசுன உன்னை அப்படியே கொன்னு புதைச்சிருவேன். எப்படி? ஆகாச கொன்னு புதைச்சியே அதே மாதிரியா? எனக்கு தான் சொந்தமா நிலை இல்லையே மாதவா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. கொல்லம் மெயில் எக்மோர்ல இருந்து தான் சார் போகுது. என்னம்மா? தலைவலி தைலம் வைக்கலான்னு வந்தேன்ப்பா. அந்த தைலத்தை நீயே கொண்டு போய் வச்சுக்கோ. கதவை தட்டிட்டு வான்னு சொல்றேன்ல. நான் பல தடவை தட்டினேன், உனக்கு கேட்கலடா. அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? யாருடா அது போன்ல? யாரோ இருந்துட்டு போறாங்க. நீ போ, வேலைய பாரு. போ போமா, போன்றல போ. டேய், என்னடா என்னைய மிரட்டுறியா? நீ ரொம்ப புத்திசாலி மாதவா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஆனா இனிமே உங்ககிட்ட எனக்கு என்ன பயம்? உன்னோட முகம் தெரியாம நான் மிரட்டினேன். இப்பதான் நான் யாருன்னு நீ பாத்துட்டியே. இனிமே என்ன பண்ண முடியும் உன்னால? டேய் ஆகாஷா, நான் கொலை பண்ணல. தேவையில்லாம பேசி நீ தான் என் டைமை வேஸ்ட் பண்ற. மாதவா, நீ கொலை பண்ணலன்னா கவிதா கிட்ட போய் என் உயில் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி தைரியமா கேட்க வேண்டியதானே மாதவா? என்ன பயமா? அது எனக்கும் அவளுக்கும் உள்ள பர்சனல். நான் எவனுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீ அவ வீட்டுக்கு போனதா நான் கவிதா கிட்ட சொல்றேன். டேய் வேணாண்டா, தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க. நீதான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னியே மாதவா. டேய் எப்பா ராசா ஆறுமுகம், எதுக்குடா உணர்ச்சி வசப்படுற? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போ உனக்கு என்ன வேணும்? 10 லட்சம். டேய் தரமாட்டேன்னு சொல்லு பாப்போம். என்னங்க, கதவை தரங்க. இப்ப வேற நேரங்காலம் தெரியாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. டேய் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் யோசிச்சு பதில் சொல்றேன். யோசிக்கிறதுக்கு 2 நாள் இல்ல மாதவா, பணம் ரெடி பண்றதுக்கு வேணா 2 நாள் டைம் எடுத்துக்கோ. தெய்வம் மறுபடியும் உன் லைன்ல வரும். அப்ப பணம் ரெடியா இருக்கணும். 10 லட்சம். டேய் டேய் கதவை தரங்க. உள்ள என்ன பண்றீங்க? இவ்வளோ ஏன் நீ உயிரை வாங்கி தொலைக்கிற? கதவை மூடிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்தா அதுக்காக கதவை எப்படி தட்டுவியா? வேற கதவை உடைச்சு எடுத்துட்டு போயிட. ஆபீஸ்ல இருந்து வந்த போது எந்த ட்ரெஸ் போட்டிருக்கியோ அதை தானே இப்பவும் போட்டிருக்க. அப்புறம் எதுக்கு போய் சொல்ற? ஐயோ ஒரு முக்கியமான கால், கிளையண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்டி. அதுக்கு எதுக்கு கதவை சாத்துற? உன்ன வேணும்னா 4 சாத்து சாத்தவா? என்னது? பின்ன கேக்குற பார் கேள்வி. ஏமா தாயே, நான் கதவைய சாத்தல, உள்ளேயே உட்காரல, நான் வெளியே போய் பேசிக்கிறேன். இந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. அத வர வர உங்க பையன் சுத்தமா சரியில்லை அத்த. உன் புருஷன் மட்டும் ரொம்ப ஒழுங்காமா? இல்ல அத்த, கொஞ்ச நாளா உங்க புள்ளியோட நடவடிக்கை எதுவுமே சுத்தமா சரியில்லை அத்த. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேம்மா. நான் உள்ள போனப்போ யாருக்கிட்டயும் போன்ல கொன்னுடுவேன் குத்திடுவேன் பேசிட்டு இருந்தான். நான் உள்ள போனதும் கொல்லம் எக்ஸ்பிரஸ் அது இதுன்னு பேசி சமாளிக்கிறாமா. அத்த, அவர் மேல ஒரு கண்ணு வைங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அவன் தப்பு பண்றானா இல்ல தப்பு பண்ணிட்டு அதை மறைக்க முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானான்னு தெரியல. ஆமா அத்த, என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்கிறேன்.
ஏக்கா குடிக்க கொஞ்சம் தண்ணி. அட ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? இல்ல, முருங்கைக்கீரை என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கு நல்லது, ரத்தத்துக்கு நல்லதுன்னு விரும்பி விரும்பி சாப்பிடுவான். பல நாள் வீட்டுல இருந்திருக்கான். அப்ப என்னால கீரை செய்ய முடியல. இன்னைக்கு கீரை செய்யற அவன் வீட்டுல இல்லடா. ஏக்கா உன் கையால சமைச்சு அவன் எதை நல்லா இல்லன்னு சொல்லி இருக்கிறான். ஜெயில நல்ல சாப்பாடு தானே தம்பி போடுவாங்க. யாருக்கா தெரியும்? முன்ன பின்ன செத்து இருந்தா தானே சுடுகாடு தெரியும். நான் என்ன ஜெயிலுக்கா போயிருக்கேன் முன்ன பின்ன? இங்க வீட்டுல நீ சும்மா தானே இருக்க. பேசாம நீயும் போய் ஜெயில இருந்துக்க. அவனுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும், எனக்கும் ஒரு தெம்பா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா சும்மா சும்மா போயிட்டு வரதுக்கு அது என்ன மளிகை கடையா? அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள கொலை கேஸ்ல உள்ள போயிருக்கிறான். அவன் கொலை பண்ணலடா. ஆடா அது உனக்கு எனக்கும் தான் தெரியும். இருந்தாலும் அவனே ஒத்துக்கிட்டு பழியெல்லாம் ஏத்துக்கிட்டு அவனே உள்ள போய் உட்காந்துருக்கான். இந்த கீரையாவது எப்படியாவது கொண்டு போய் டிஃபன் பாக்ஸ்ல. இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. யாரா இருக்கும்? என் பிள்ளைதான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். மருமோளே, என்ன நல்லா இருக்கியம்மா? ஏங்க நம்ம மருமகளுக்கு வயிறுலாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏமா திவ்யா, செக்கப்க்கெல்லாம் ஒழுங்கா போறியாம்மா? போகணுமாம்மா, டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் இன்னைக்கு நான் ரோட்ல பார்த்தேன்னு சொன்னனே, வீட்டுக்கு கூட வர சொல்லி இருந்தனே, அதான் வந்திருக்குது. என்னம்மா திவ்யா இது? இது உங்க வீடுமா? உங்க வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு எதுக்குமா தயக்கம்? ஐயோ அது அப்படி இல்ல மாமா. அக்கா அன்னைக்கு வீட்டுக்கு போய் மண்ணெல்லாம் தூத்தி விட்டு கண்ணாபண்ணான்னு பேசிட்டு வந்திருக்குது. அதான் வரத்துக்கு தயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. நான் சொன்ன உடனே வந்துருச்சு. ஏம்மா இந்த பாரு, அன்னைக்கு இருந்த மனக்குழப்பத்துல நான் ஏதோ பேசிட்டேன். நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. நம்ம உறவு என்ன வெட்டி விடுற உறவா? நீ வேண்டானாலும் சரி, நான் வேண்டானாலும் சரி, பிறக்க போற இந்த குழந்தை என் பிள்ளையோட பிள்ளை. அதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. என்னம்மா சந்தோஷமா இப்ப? அக்கா உங்ககிட்ட சமாதானம் ஆயிட்டாங்க. இனிமே நீங்க தங்கறதுல உனக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. நாளைக்கே உன் வீட்டுக்கு போய் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு இங்க வந்துரு. ஓகேவா? நான் இங்க தங்கறதுக்காக வரல சித்தப்பா. அப்போ நிரந்தரமா உங்க அம்மா வீட்லயே தங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அங்கேயும் நிரந்தரமா தங்க போறதில்ல. என்னம்மா சொல்ற திவ்யா? எனக்கு எது நிரந்தரங்கிறத நீங்க எல்லாரும் கொஞ்ச நாள்ல புரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. என்னம்மா நீ அன்னையில இருந்து நீ புரியாத புதிராவே பேசிக்கிட்டு இருக்கியம்மா. நான் இப்போ எதுக்கு இங்க வந்தேன்னா, ராஜாவோட கேஸ் விஷயமா சொல்லிட்டு போலான்னு தான். ரேகான்னு சொல்லி அமுதாங்கிற ஒரு வக்கீல நான் போய் பார்த்தேன். ஆனா அவங்க இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா ப்ரமோட் ஆயிட்டாங்க. இன்னொரு சிக்கல் என்னன்னா, கவிதாவோட அண்ணன் கேஸ அந்த அமுதா லாயர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்க ரொம்ப பெரிய வக்கீலாச்சேம்மா? ஆமா, இது வரைக்கும் அவங்க எந்த கேஸ்லயும் தோத்ததே இல்லையா. ஐயோ முருகா, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தணுமே. பயப்படாதீங்க அத்தை. மோகன சுந்தரம்னு ஒரு வக்கீல் இருக்காருல்ல, அவரு அமுதாவுக்கு ஈக்குவலா இருப்பாரு. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க அந்த வக்கீலையே பாருங்க. அதான் நான் சொன்னேம்மா, நாங்க மூணு பேரும் போய் பார்த்தோன்னு சொன்னோமே, அந்த வக்கீல் தான் அது. அதான் சித்தப்பா, நீங்க எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ண பாருங்க. ஆனா ராஜா தான் வேண்டான்னு சொல்லிட்டானாமா. அவரும் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இனிமே எப்படி அவரு வருவாருன்னு எனக்கு தெரியலையேம்மா. ஆனா மோகன சுந்தர வக்கீல எப்படியாவது நீங்க பேசி கன்வின்ஸ் பண்றதுக்கு பாருங்க சித்தப்பா. சரிம்மா, ஒருவேளை அதுக்கு மோகன சுந்தரம் சம்மதிக்கலன்னா? அவர் சம்மதிக்கலன்னா அதுக்கப்புறம் நம்மளால ராஜாவை. ஐயோ, என்னால என் பிள்ளைய அப்ப காப்பாத்த முடியாதா? அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அத்தை.
நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஏய் கொஞ்சம் இரு. இப்ப நீ எங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கியா இல்ல அந்த பக்கம் சாதகமா பேசிட்டு இருக்கியா? அத்தை, இந்த பாரு, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு இப்ப இங்க வந்திருக்கியா இல்ல என் பிள்ளை வாழ்க்கையை இன்னும் எப்படியெல்லாம் நாசமாக்கணும்னு இங்க வந்திருக்கியா? என்னக்கா பேசுறீங்க? நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நாம ஏதோ ஒரு மோகன சுந்தரம் அமுதா கால்ல எல்லாம் போய் விழணும்? ஏன் அந்த கவிதாவும் நீ ஃப்ரெண்டு தானே? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டு தானே இருக்கியே. ஏய் கேக்குறேல சொல்லு. ஆமா. அப்போ ராசா தூக்கு மேடைக்கு போயிட்டானா நீ விதவி ஆயிருவ. வயித்துல இருக்கிற இந்த குழந்தை அனாதை ஆயிரும்னு அவளுக்கு தெரியாது. புரியும். அப்புறம் எதுக்குமா அந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டலாம்? ஆகாஷ் செத்துட்டான். என் பிள்ளை கொலை பண்ணல. ராஜா கொல்லலதான். அப்போ இத பத்தி நீ இந்த கவிதா கிட்ட எப்பவுமே பேசலையா? சொன்ன அத்தை, ஆனா அவ ஒத்துக்கல. ஒத்துக்க வைக்கணுடி. ராஜா என் புருஷன், அவரோட குழந்தை என் வயித்துல வளருது. அவர் இல்லனா என்னால வாழவே முடியாது. அவரு நிரபராதி. அவர் பாவம். அவர் இந்த கொலைய பண்ணல. அந்த கொலைய பண்ணது யாரோ அவங்கள கண்டுபிடிச்சு தண்டிமா. என் புருஷனை தண்டிச்சிடாத, என் புருஷனை ஜெயில போட்டுறாத, என் புருஷனை தூக்குல ஏத்திராதன்னு அவன் மரமண்டையில உரைக்கிற மாதிரி நீ சொல்லலையா? கேக்கல. அப்புறம் நீ எல்லாம் என்னடி பத்தினி? ராசா என் புள்ள, அவனுக்காக நான் அந்த கவிதா வீட்டுல போய் பேசினேன்ல. ஏய், அவன் உனக்கு தாலி கட்டின புருஷன் தானடி. அவனுக்காக நீ அந்த கவிதா கிட்ட போய் எனக்கு தாலி பிச்சை கூட நீ ஏன் கேட்கல? அத அவ பக்கமும் இழப்பு இருக்குல்ல. ஏய், அவன் பக்கத்துல பெரிய இழப்பு தான். அந்த ஆகாஷ் பையன் செத்து போயிட்டான். அது ஈடு செய்ய முடியாதுதான். அதுக்காக நிரபராதியான என் பிள்ளைய பழி வாங்கணும்னு அவன் நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதை நீ சேர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏங்க, இவனை நம்பாதீங்க. இவன் நடிக்கிறா. அன்னைக்கு நாம ஸ்டேஷனுக்கு போனப்ப அந்த கவிதா என்ன சொன்னா? உன் பிள்ளைய கண்டிப்பா தூக்கல ஏத்தி ஆவேன்னுட்டு. எனக்கு எப்படி ரத்தம் கொதிச்சிருக்கும். இவளுக்கு ரத்தம் கொதிக்க வேண்டாமாங்க. இவ ரெட்ட வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ இப்ப ரெட்ட வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கா? ஐயோ அத்தை, என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. என்னடி பெரிய நிலைமை? இங்க வந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறது, அங்க போய் அந்த கவிதாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியோ? இதெல்லாம் ஒரு பொழப்பு. சுந்தரி போதும், நிறுத்து. முடியாதுங்க. அந்த கவிதா என்னடா என் பிள்ளைய பழி வாங்குவேனே சொல்லிட்டே இருக்கா. இவ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் என் பிரிய எந்த கொலையும் பண்ணல? என் பிரிய மேல உனக்கு எதுக்கு இந்த வீண் பழி? என் வயித்துல வளர்ற இந்த குழந்தைய நினைச்சாது எங்களை நிம்மதியா வாழ விடுன்னு அவட்ட போய் கேட்கலாம்ல. ஏக்கா கொஞ்சம் சும்மா இரு. திவ்யாவை தயவு செஞ்சு தப்பா நினைக்காத. வாய மூடுடா. நல்லா வந்துற போது சொல்லிட்டேன். நான் கேக்குற எந்த ஒரு கேள்விக்காவது ஒரு நியாயமான பதிலை இவளால சொல்ல முடியுமா? கேட்டு சொல்ல பாப்போம். ஏண்டி, புருஷன் உசுர காப்பாத்தணும்னு அந்த யமன்கிட்டே போராடி சாவித்திரி புருஷன் உசுர மீட்டுக்கிட்டு வந்தா. புருஷனை கொன்னுட்டாங்கிறதுக்காக மதுரையை எரிச்சா கண்ணகி. உன் புருஷன் உசுர காப்பாத்துறதுக்காக நீ என்னடி செய்ய போற? சொல்லு, என்ன செய்ய போறன்னு சொல்லுடி. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. என் வயித்துல இருக்கிற குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே உங்க கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா உண்மையும் புரியும். ஏடி, நான் எனக்கு இப்ப வயிறு பசிச்சிட்டு இருக்குங்க. நீ நாளான்னைக்கு சோறு போடுறத பத்தி பேசிட்டு இருக்கியா? என் பிள்ளை ஜெயில இருந்து வர்றதுக்கும் நீ பிள்ளைய பத்து போடுறதுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? ஐயோ, என்னால அதை சொல்ல முடியாது. ஆனா சம்பந்தம் இருக்காத. ஏய், அத்தை கத்தன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயே, அப்படியே கொண்டு போட்டுருவேன். ஏய், அத்தை கத்தன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயே, அப்படியே கொண்டு போட்டுருவேன். ஊர் உலகத்தை ஏமாத்தலாம், இந்த ரெண்டையும் ஏமாத்தலாம். ஆனா என்ன ஏமாத்த முடியாது பாத்துக்க. ஏய், நீ அழுகிறது, சொல்றது, பேசுறது எல்லாம் நடிப்புன்னு எனக்கு தெரியும். நீயும் அந்த கவிதாவும் சேர்ந்து என்னைக்கோ என் பிள்ளைய கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீ அதுக்கு சாக்கு இந்த ஆகாஷ் பையன் செத்து தொலைஞ்சிட்டான். அதான் கொலைப்பள்ளிய தூக்கி
மாட்டியா? இல்லன்னு சொல்ல பாப்போம். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இதாண்டி உங்க திட்டம். அப்புறம் என்னத்துக்கு நீ போலீஸ் கோர்ட்டு கேஸ் வக்கீல்ட்டு இப்ப இங்க வந்து நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன ஊரை ஏமாத்துறதுக்கா? ஏய், உனக்கும் அந்த காக்கி சட்டக்காரிக்கும் என் பிள்ளை எப்படி பழி வாங்கணும்னு எத்தனை நாள் திட்டம்? அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டல? இல்ல இல்ல. என்ன இல்ல நல்லன்னுட்டு? ஏய், அப்புறம் என்னத்துக்கு அவன் ஒன்னைய பக்கத்துல வச்சுக்கிட்டே என் பிள்ளைய பழி வாங்கிட்டு இருக்கா? நீ அவன் பக்கத்துல பல்ல இழுச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? பெத்த வேண்டாம், என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திருன்னு அவ கால்ல போய் விழுவுறேன், அவட்ட சண்டைக்கு போறேன், அவளை அடிக்க போறேன். ஆனா நீ பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவட்ட போய் பல்ல காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் சீப்புல ஒண்ணா சிரிச்சுக்கிட்டு போறீங்களே என்னத்துக்கு? ஏய், சீ, நாங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்க, ரெண்டு பேரும் செத்தவனுக்கு பால் ஊத்த போறீங்களா? பாலு இதுல இருந்து என்னடி தெரியுது? அவ சதியில உனக்கு பங்கு இருக்குன்னு தெரியுது. என் பிள்ளைக்கு எவன நீ தாண்டி? அத்தை, தயவு செஞ்சு வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. உன்னை என் கையால கொல்லணும்னு நினைக்கிறேன், முடியலையே, அதான் வார்த்தையால கொல்றேன். உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. வெளியில போய். ஐயோ சுந்தரி, போற நிறுத்துடி. உள்ளதாச்சி பொண்ணு அபாரமா பழி போடாதடி. நீங்க சும்மா இருக்கல. இந்த பாருங்க, நான் சொல்றதுல மட்டும் ஏதாவது தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க செருப்ப கழட்டியா நீ அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். ஜக்கா, நீ உன் புள்ள பாசத்துல பேசிக்கிட்டு இருக்க. ஆனா திவ்யா முன்ன மாதிரி இல்லக்கா, திருந்திட்டா. வாய் முடியாடா. அப்புறம் என் வாயில ஏதாவது அசிங்கமா வந்துரும் சொல்லிட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், என்னைய நம்பாம சொல்லிட்டு இருக்க? இவ என் பிள்ளைய வெறுத்து வெறுத்து ஒதுக்குறப்பலாம் நாம பதிலுக்கு இவன் மேல பாசத்தை தானடா காட்டணும். கொஞ்சம் என் பிள்ளை மேல பாசத்தை காட்டியிருந்தானா இன்னைக்கு என் பிள்ளை போய் ஜெயில உட்கார்ந்து இருப்பானா? ஆடுனாலே ஆட்டம், கொஞ்சமாவும் ஆடுனா சிங்கப்பூருக்கு பாப்பாரு, மும்பைக்கு பாப்பாரு, இந்த ஆகாச பயலோட ஆபீஸுக்கு பாப்பாரு, அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு ஊருக்கு பாப்பாரு, பிள்ளைய கலைக்க போறேன்னு என்ன ஆட்டம் போட்டா? அன்னைக்கு நம்ம ராசா அந்த ஆகாச பயல அடிச்சிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாளடா. ஐயோ அத்தை, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அத்தை. ஏய், இன்னும் தொடர்ந்துட்டு தாண்டி இருக்கு. நீயும் அந்த கவிதாவை சேர்ந்து தாண்டி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிய. உனக்கு பின்னாடி அந்த கவிதா இருக்கான்னு எனக்கு எப்பவா தெரியும்? இது உண்மை இல்லைன்னு என்கிட்ட சொல்லு பாப்போம். ஐயோ, நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ பாத்தியா பாத்தியா, ஒத்துக்கிட்டாளா ஒத்துக்கிட்டாளா? இந்த சதி திட்டத்துல இவளுக்கும் பங்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பி வச்சது. ஐயோ கடவுளே, நான் இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஏய், ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன்டி, தாலி கொடி உறவை விட தொப்புள் கொடி உறவுக்கு பலம் ஜாஸ்திடி. என் பிள்ளைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ வந்து இந்த வக்கீல பாக்குறேன் அதை பாக்குறேன்னு இந்த பல்லாப்பு நாடகம் என்கிட்ட நடிச்சிட்டு இருக்க வேண்டாம். அந்த யமனே வந்தாலும் சரி, யா உசுரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளை உசுரை எடுக்க முடியும். நீ எல்லாம் என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை போட வேண்டாண்டி. இவளை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. ஏய், கிளம்புடி. உண்மையிலே எனக்கு அப்படியே எரியுது. இவளை வெளியில போ சொல்லுங்க. போடி வெளியில. இங்க இருந்து போயிடு. திவ்யா, தப்பா நினைக்காதமா. திவ்யா, என்னடி நீ? என் பிள்ளைய நான் எப்படியாவது காப்பாத்துவேன். அப்படி காப்பாத்த முடியல, அதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன். என்னாச்சு? என்னாச்சு? இங்க இப்படி உட்காரு. என்னாச்சு? போய் தண்ணி கொண்டு வா. ஐயோ, கோபப்படாதன்னு சொன்னேன்ல. அழாத, சுமாரு சுமாரு. இந்த தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. குடி. அழாதான் சொன்னல. ரெஸ்ட் எடு, ரெஸ்ட் எடு. ஐயோ, நீ ஒண்ணு கத்தாத, சும்மாரு சும்மாரு. அழாத, சும்மா அழாத இரு. என்னடா இது? ரெஸ்ட் எடு, அப்படியே படு. சரி சரி சரி, டென்ஷன் ஆகாத. இங்க எப்படியே படு, படு படு. அழாதங்கிறல்ல.